விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் பிரவுன் மணி அப்படின்ற கேரக்டரில் மலேசியா மாமாவாக நடித்தவர் தான் ஆக்டர் விசி ஜெயமணி. அவர் இன்னைக்கு மாரடைப்பில் இறந்திருக்கிறது பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இவர் முன்னாடி திருமதி செல்வம் அப்படின்ற சீரியலில் நடிச்சதுனால ரொம்ப பாப்புலர் ஆனாரு. பூங்காவனம் அப்படின்ற கேரக்டர்ல எல்லாத்தோட மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கல்யாண பரிசு உள்ளிட்ட சில சீரியல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் 40க்கும் மேற்பட்ட சீரியல்களை டைரக்ட் பண்ணியிருக்காருதாவும். இவருக்கு டப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆக்டிங்ல என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவா முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருந்தாரு. மேலும் மகளோட திருமணத்தையும் ரீசெண்டா தான் முடிச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு இன்னைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் இழந்திருக்காரு. இந்த விஷயத்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல செல்வம் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் பழனி தான் ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது திருமதி செல்வத்துல பூங்காவனம் கேரக்டர்ல நடிச்சு நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராக இருக்கிற ஜெயமணி அண்ணன் அவர்கள் மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாரு. இதை நான் வருத்தத்தோடு ஷேர் பண்றேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட மற்ற சீரியல் மெம்பர்ஸுமே வந்து அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருந்தவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மலேசியா மாமா அப்படின்ற கேரக்டரில் சிறகடிக்க ஆசை சீரியலில் கொஞ்ச நாள் நடிச்சிருந்தாலுமே பிரவுன் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை ரொம்ப சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.